தனிஷ் பொறுப்பான டைரக்ஷன் வெளிய வந்த சுட்டாத்தன் எனக்கு எபிசோடு தான் வந்துட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க ரிவ்யூ வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தை எடுத்துக்கிட்ட டைரக்ஷன் தனிஷ் பொறுப்பானவா இருக்கட்டும், அவங்க டீமும் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தை ஸ்கிரிப்ட்ல வந்து நிறைய ஒர்க்கிங் பண்ணதுனால வந்துட்டு அந்த ஒர்க்கிங் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கிரீன்ல வந்து கண் கூட பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா வந்துட்டு இந்த படமே ஜான்ரா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டார்க் காமெடி கலந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஃபினாஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு மலேசியா தமிழ் பிகஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிம் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஜான்ராக்கு ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு படம் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 55 நிமிஷம் தான் வரும். பட் இருந்தாலுமே வந்துட்டு அந்த கிறிஸ்பான ரன் டைம்ல டார்க் காமெடியும் கலந்து இருக்கணும், அந்த பெர்ஃபார்மன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமாவும் இருக்கணும், ஆக்ஷன் த்ரில்லாவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்துட்டு அழகா பதிஞ்சு அழகா ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம தனுஷ் பிரபானும் அவங்க டீமும். ஸோ உண்மையே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய செலிட் கொடுத்தே அவங்க யாரெல்லாம் இந்த படத்துல வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க பண்ணிருக்கிறாங்களோ உண்மையே சொல்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெப்புடேஷன் ஒரு மிகப்பெரிய செலிட் கொடுத்தே ஆகணும். இந்த படத்தோட ஜான்ரா வந்து அழகா ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணி அது எங்கேயுமே வந்துட்டு வேற எந்த இடத்துக்கும் போகாம இந்த படத்தை வந்து இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது அழகா வந்து சூப்பரா வந்து பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அந்த ஜான்ராக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அந்த ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ ரியலிஸ்டிக்கா அவ்வளோ யூனிக்கா ஸோ அந்த விஷுவலுக்கு வந்து ஏத்த பிளண்டட்டா வந்து பண்ணிருக்காங்க. ஸோ உண்மையே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த விஷுவல்ஸ் பத்தி வந்து நான் அப்புறம் சொல்றேன். ஏன்னா அது வந்து நிறைய பேச வேண்டியது இருக்கு. பட் இந்த ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்துட்டு அந்த ஒரு ஜான்ராவை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அவங்க வச்சிருக்கிற சீன்ஸா இருக்கட்டும், அந்த ஸ்கிரீன் பிளே ஒர்க் வந்துட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ அது வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லுவேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து விக்னேஷ் பிரபுவனா இருக்கட்டும், தனிஷ் பிரபுவனா இருக்கட்டும், நிர்மலா அவங்களா இருக்கட்டும், அப்புறம் கோவிந்த் அண்ணனா இருக்கட்டும், கோபால் ராமனா இருக்கட்டும், ரிஷிகேஷ் அண்ணனா இருக்கட்டும், ஷாமராஜ் அண்ணனா இருக்கட்டும், இது நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்ல வந்து அழகா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து விக்னேஷ் பிரபானோட இன்ட்ரோவும் சரி, அவர் நடிப்பும் சரி. ஏன்னா ஏற்கனவே பாத்துட்டீங்க பரமபதம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டானா ஒரு மாஃபியா வந்து பண்ணிருப்பாரு. ஸோ அது வந்து வேற லுக்ல பண்ணிருப்பாரு. ஸோ அப்படியே நீங்க அக்ரீன்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து டோட்டல் வந்து ஒரு கான்ட்ராஸ்டா வந்து பண்ணிருப்பாரு. எப்படின்னா ஒரு பயந்த சுபாவமான ஒரு அப்பா, ஆனா வந்துட்டு அவர் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஒரு சைஃபைல வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஒரு சயின்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணிருப்பாரு. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா. ஸோ அந்த இடத்துக்கு இவர்தான் டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து லுக் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உண்மையா சொல்ற அச்சஸ்ல வந்துட்டு ஒரு மாஃபியானா இப்படிதான் இருப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அழகா வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து வாழ்ந்திருக்காருன்னு சொல்லுவாங்க விக்னேஷ் பிரபானா. ஸோ அவரா இருக்கட்டும், தனேஷ் பிரபானா இருக்கட்டும், ரிஷிகேஷ் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இடத்துல வந்து ஸ்கோப் பண்ணிட்டு போயிரு. அவர் பேசுறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கோவத்தோட தான் பேசுவார். பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு எதுவுமே வந்துட்டு என்னடா இருந்து ஒரு கோவத்தோட பேசிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தோணாம அந்த ஒரு சீனோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அது அழகா வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஸோ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ரிஷிகேஷன் வந்துட்டு வெளுத்து வாங்கியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ்ல. தனுஷ் பிரபுவனும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பரா வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட அந்த வந்துட்டு சமுத்திரனோட ஒரு ஒரு கேங்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அது நம்ம ஆல்ரெடி டெய்லர்லயே பார்த்துருப்போம். இது வந்து நான் ஸ்பாயிலர் வந்துட்டு பண்ண கிடையாது. இது ஆல்ரெடி டெய்லர்லயே பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ அதுலயே பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் பிரபுவன் வந்து வேற மாதிரி பண்ணிருப்பாரு. ட்ரெய்லர்ல இந்த படம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சக்கப்போடு போட்டிருக்காரு. ஸோ அவங்களா இருக்கட்டும், நிர்மலாவா இருக்கட்டும், ஷாமராஜ் அண்ணா இருக்கட்டும், பவித்ரன் அண்ணா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த படம் முடிஞ்சு வெளியே வரப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் வந்து மெமரபிளா இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஜி குட்டியா இருக்கட்டும், அப்புறம் சேமோல் அண்ணனா இருக்கட்டும், முருகன் அண்ணனா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு நீங்க கொடுத்த காசுக்கு ஒருத்து வருமானது ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அது வந்து எந்த சீன்ல கரெக்டா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த லாஸ்டா ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த கார் சேசிங் சீக்வன்ஸ் இது வந்து ஆல்ரெடி வந்து தனுஷ் பிரபு வந்துட்டு ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூ சொல்லிட்டாரு. அந்த சீன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேற மாதிரி ஒண்ணு இருக்குங்க. ஸோ அந்த சீனே பாத்தீங்க வந்துட்டு அவரு பீக்ல போயிருக்கும். ஸோ அந்த 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 சீனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், டைரக்ஷன் டீமா இருக்கட்டும், சிஜிஎஃப்எக்ஸ் பண்ண டீமா இருக்கட்டும், மாதிரி நிறைய டீம் பாத்தீங்கன்னா இந்த சினிமாட்டோகிராஃபி டீமா இருக்கட்டும், மாதிரி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா அந்த சீன் வந்து ஃபுல்லா வந்து மிரட்டி விட்டுருப்பாங்க. அப்படியே வந்து எல்லாமே பீக்ல போயிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சுட்டாதலனுக்கு படத்தோட அந்த தீம் சாங் வந்து கொட்டுப்பாரு பாருங்க. வேற மாதிரி வேலை பாருங்க. ஸோ இந்த சீன் வந்து கொடுத்த காசுக்கு ஒர்த்து வருமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாரு. உண்மையா சொல்றேன் இந்த படத்துல வந்து ஜெகதீஷ் அண்ணா வந்து போட்டது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்னே சொல்லுவேன். இந்த படமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி வந்து ட்ரீட் பண்ணிருப்பாரு. ஸோ நீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மத்த மலேசியா படங்கள் மாதிரி வந்து இருக்காது. ஏன்னா அவங்கலாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டிஃபால்ட்டான ஒரு டெம்ப்ளேட் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து உண்மையா நல்லா இருக்கும். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது கொஞ்சம் டிஃபால்ட் டெம்ப்ளேட் கொஞ்சம் உடைச்சு இது கொஞ்சம் வேற மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காரு. ஓகே இது வந்துட்டு ஒரு மலேசியன் தாய்லாந்து நடுவுல நடக்கிற ஒரு பார்டர்ல நடக்கிற ஒரு படம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதுல வந்து நிறைய இந்த கார் சேஸ் ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், பார்டர் ஃபைட் சேசிங் ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், நிறைய வந்து இந்த படத்துல வந்து இருக்குது. ஸோ அது வந்துட்டு அது வந்து எந்த அளவுக்கு பிளண்டடா அந்த விஷுவல்ஸ் ஏற்கனவே பிளண்டடா கொடுக்கணுமோ அது வந்து சூப்பரா வந்து கொடுத்து நம்ம ஜெகதீஷ் அண்ணன். அடுத்து இந்த படத்துல விஷுவல்ஸ் சொல்லியே ஆகணும்.
நீங்க வந்துட்டு இந்த படம் வந்துட்டு நல்ல ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னு நீங்க வந்துட்டு கண்டிப்பா இந்த படம் முடிஞ்சு வெளிய வரப்போ வந்து நீங்க வந்துட்டு சொல்லாம இருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலைப்பாடு தான் நமக்கு குடுத்திருக்காரு லிங்கேஷ் அனந்த். அவர் தான் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு சினிமாட்டோகிராஃபரா வந்து இந்த படத்துல வந்து இருக்காரு. ஸோ உண்மையா சொல்றேன் வேற மாரிங்க. உண்மையே சொல்றேன். நீங்க வந்து அந்த படத்த வந்து நீங்க பார்க்குறப்போ, ஒரு நல்ல ஸ்க்ரீன்ல பார்க்குறப்போ, ஒரு உண்மையான ஒரு விஷயம், ஒரு டெக்னிக்கலா வந்துட்டு எந்த அளவுக்கு பிரில்லியன்ட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவேன். ஸோ உண்மையா சொல்றேன். இந்த படத்துல எனக்கு சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ யாருமே இந்த சினிமாட்டோகிராஃபி பத்தி குறையே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு கலர் கிரேடிங்கா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், விஷுவல்ஸா இருக்கட்டும். ஸோ அந்த படத்தோட அந்த ஓப்பனிங் சீன்லயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, டூரிஸ்ட் மாரி வருவாங்க. ஸோ அத நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பல. டூரிஸ்ட்மே வருவாங்க. அந்த ஒரு விஷயத்தையே வந்துட்டு அது அழகா ட்ரோன் ஷோல வந்து காமிச்சிருப்பாரு. ஸோ அதுவா இருக்கட்டும், அந்த கடைசி அந்த கார் சேசிங் சீக்வென்ஸா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைட் சீன்ஸ் மொதற்கொண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெறைய வந்து ட்ரோன் ஷூட் வந்து காமிச்சிருக்காங்க. பட் அது எதுவுமே வந்துட்டு ட்ரோன் ஷூட் மாரி அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது. அது வந்து அது அழகா ரியலிஸ்டிக்கா வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அது அப்படியே வந்துட்டு அந்த வேர்ல்டுக்குள்ள வந்து கொண்டு போன மாரி வந்து ஒரு ஃபீல் குடுத்துருக்காரு நம்ம சினிமாட்டோகிராஃபர் லிங்கேஷ் அண்ணா. ஸோ அதுவா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த படத்த வந்து சூப்பரா வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சிஜி எஃபெக்ட்ஸ் டீம்லாம் வந்துட்டு அருமையா இருந்துச்சுங்க. அந்த தனீஷ் கிருபானோட ஒரு இன்ட்ரோ இருக்கும். ஆல்ரெடி அந்த ட்ரெய்லரே பார்த்திருப்போம். அது வந்து கன் வச்சு சுடுற மாரி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவா இருக்கட்டும், பாம் பிளாஸ்ட் சீனா இருக்கட்டும், காடி வெடிக்கிற சீனா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ரியலிஸ்டிக்கா, அவ்ளோ சூப்பரா வந்து குடுத்துருக்காங்க. உண்மையா சொல்றேன். இது வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நான் படத்த வந்து சொல்லுவேன். படம் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெறைய இண்டிவிஜுவல் ஸ்டோரீஸ் இவங்க ஏன் இதுக்கு பண்றாங்க? இவன் ஏன் இது பண்றாங்க? ஸோ இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய இந்த படம் பார்க்குறப்போ நெறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். பட் அது எதுவுமே மிஸ் பண்ணாம, ஒரு விஷயம் கூட மிஸ் பண்ணாம அத அழகா ப்ராப்பரா கவனிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, படம் முடியிறப்போ வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்குமே நமக்கு எது என்ன கேள்வி இருந்துச்சோ, அது எல்லாத்தையும் ப்ராப்பரா வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதுவா இருக்கட்டும். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏற்கனவே ஒரு டிகோடிங் வீடியோ போட்டிருப்போம் நெறைய தியரீஸ் வச்சு. பட் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோணுச்சுங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த படத்துல சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டா என்ன இடத்துல வைக்கணுமோ அதை வந்து கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் வச்சு அதை அழகா வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து சூப்பரா இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து லாஸ்டா வந்து ஒர்க் அவுட் பண்றப்போ வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பாசிட்டிவா பட்ட விஷயம். இந்த படத்தோட என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தோட ரன் டைமே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 55 நிமிஷம் தாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்லோனஸ் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணவே முடியல. ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படத்துல கூஸ் பம்ப் சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. பட் இருந்தாலுமே அப்பப்ப அந்த கூஸ் பம்பா இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து மேல ஏறுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து கொஞ்சம் வந்து படுத்துருது. ஸோ அன்டில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோவா போற மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் வந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அழகா வந்து கதை பிடிச்சி அழகா வந்து லிங்க் பண்ணி போறப்போ வந்துட்டு அது வந்து சூப்பரா இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்து பட்டுச்சு. அந்த ஸ்லோனஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ அதுவா இருக்கட்டும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படம் முடிஞ்சு வெளியே வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு லவ் ஸ்டோரி வந்து இருக்குது. பட் இருந்தாலுமே அந்த லவ் ஸ்டோரி வந்துட்டு இந்த படத்துக்கு தேவையா அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தோணுது. அது வந்து என்னதான் வந்து கரெக்டா இம்பாக்டா கொண்டு வந்து அழகா சீன் வச்சு கடைசியில கிளைமேக்ஸ் வந்து அழகா வந்து கரெக்டா வந்து அது இம்பாக்டான ஒரு சீன் கொடுத்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த படம் முடிஞ்சு வெளியே வரப்போ அந்த லவ் ஸ்டோரி இந்த படத்துக்கு தேவையா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்து ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட டார்க் காமெடின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஸோ அது வந்து சில இடத்துல வந்து எனக்கு வந்து உட்காரல. அவ்வளவு பெருசா சிரிப்பு வரும். மத்தவங்க சிரிச்சாங்க. பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து சிரிப்பு வரல. ஸோ அது வந்து இந்த படத்தை வந்து எனக்கு கொஞ்சம் வந்து பிரச்சனையா பட்டுச்சு. ஸோ அதுதான் நம்ம இந்த படத்தை எனக்கு பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நீங்க ஒன்றும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு கமர்ஷியலா வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. உண்மையை வந்து சூப்பரா ஒரு அட்டெம்ப்ட்டுங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லாவும் பார்க்கலாம். நீங்க ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாவும் நீங்க பார்க்கலாம். ஸோ ரெண்டு விதமா நீங்க பார்க்கலாம். ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸா நீங்க கூட பார்க்கலாம். ஒரு ஆக்ஷன் ஹவர்ஸா நீங்க கூட பார்க்கலாம். இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், ஒரு என்டர்டைன்மெண்டா வந்து ஒரு படம் பார்க்கணும்ப்பா அப்படின்ற விஷயம் வந்து இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா ஜானரும் கலந்த மாதிரி ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க தனேஷ் பிரபு அவங்க டீமும். ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு அவங்க ஹார்ட் ஒர்க் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டா வந்து பேட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ உண்மையா சொல்றேன் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல வந்து இந்த படத்தை பாருங்க. ஸோ உண்மையா சொல்றேன் ஒரு ஒரு நல்ல படங்க. ஒரு நல்ல படம் கண்டிப்பா பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் எனக்கு வந்து இந்த எல்லா படத்துலயும் வந்துட்டு தோணுற ஒரு விஷயம். ஒரு நல்ல படம் கண்டிப்பா வந்துட்டு எல்லா ஆடியன்ஸும் போய் பார்க்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு ஒரு பொறுத்தவரைக்கும் ஆசை. இந்த படத்துக்கு மட்டும் சொல்ல எல்லா படத்துக்கும் நான் சொல்றேன். ஸோ நல்ல படம் கண்டிப்பா பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அவ்வளவுதான்பா.